ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் கேரளா ஸ்பெஷல் பால் பிடி. நல்ல ஸ்வீட்டும் சாஃப்ட்டுமான பிடியும் கூட நல்ல க்ரீமி பாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணுன டைமில் இதே மெத்தடில் இன்னொரு ரெசிபி நான் செஞ்சுருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிடி செய்கிறதுக்காக ஒரு கப்பு வறுத்த நைஸ் பச்சரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸாக இருக்கணும். நம்ம சாதாரணமாக இடியப்பமாக்கு செய்கிற அதே மாவு தான். இந்த கப்பில் தான் ஒரு கப்பு மாவு நான் எடுத்தது. இந்த கப் இல்லைன்னா இதே மாதிரி ஒரு டம்ளரில் கூட நமக்கு மெஷர்மெண்ட்டு எடுக்கலாம். இப்போ அதே கப்பில் 1/4 கப்பு தண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி நான் அடுப்பில் வச்சுருக்கு. நல்லா சூடாகி வரும்போது இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். அதே மாதிரி தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இவ்வளோவும் சேர்த்திருக்கு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச பச்சரிசி மாவை இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமிலோ ஹை ஃப்ளேமிலோ ஒன்றும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நமக்கு கலரி விட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த மாவை நல்லா கிண்டி எடுக்கணும். நல்ல சூடாயதுனால கை தொட முடியாது. அதனால் குச்சி வச்சு இதே மாதிரி நமக்கு மாவு பிசைஞ்செடுக்கலாம். பின்னாடி நமக்கு இது மூடி வைக்கலாம். நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு நல்லா பிசைஞ்செடுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். கை தொடர அளவுக்கு சூடாகும்போது கை வச்சு நமக்கு நல்லா பிசைஞ்செடுக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த டைமில் நமக்கு மாவு பிசையலாம். இதே மாவு தான் நம்ம இடியப்பத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பத்திரி செய்யும்போதும் இதே மாதிரி தான் நம்ம மாவு பிசைஞ்செடுப்பாங்க. இப்போ கை வச்சு நல்லா கரெக்டாக பாகத்தில் நான் பிசைஞ்செடுத்துருக்கு. இனி கையில் எண்ணெய் தடவியதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு எடுத்து இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பால் ஷேப்பில் ஒரே மாதிரி நமக்கு உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இப்படி எல்லா மாவும் நமக்கு உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். பாருங்க, இப்போ நான் எல்லா உருண்டையும் கரெக்டாக ஷேப்பில் பிடிச்சி எடுத்துருக்கு. இனி இன்னொரு பாத்திரம் நம்ம அடுப்பிலேக்கு வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு நமக்கு பால் ஊற்றலாம். இப்போ பால் 2/4 கப்பு பால் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. இது நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வரும்போது இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். இல்லைச்சா ஒரு 3 ஏலக்காய் நல்லா தூள் பண்ணியதை இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி கரெக்டாக வச்சுருந்த எல்லா போல்ஸும் இதிலேக்கு போட்டு வேக வச்சு எடுக்கலாம். நம்ம போல்ஸு இதிலேக்கு போட்டதுக்கப்புறமா கலரை விடக்கூடாது. அப்படியே ஒரு 3 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதே மாதிரி கலரை விடணும். ஒன்று இன்னொன்றில் ஒட்டி பிடிக்காமல் கரெக்டாகிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ பாலில் நம்ம பால்ஸ் எல்லாம் கரெக்டாக வெந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம கொதிக்கிற தண்ணியில் இது மாவு பிசைஞ்சு எடுத்ததுனால நல்லா பாதி வெந்துடுச்சு. இனி பாதி வெந்திருந்தால் போதும். இப்போ 3/4 கப்பு சர்க்கரை நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக ஆகிற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு நல்லா கலரை விட்டு எடுக்கலாம். கொஞ்சம் நேரம் கூட இது அப்படியே நின்று கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூனு வறுத்த பச்சரிசி மாவு தனியாக எடுத்துருக்கு. அதிலேக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்னாடி இந்த பேட்டரை நமக்கு நல்லா கொதித்து வந்த பாலிலேக்கு ஊற்றலாம். இப்போ பாலிலேக்கு நான் இந்த பச்சரிசி மாவிൻ്റെ பேட்டரை சேர்த்திருக்கு. இனி சீக்கிரம் நம்ம இதே மாதிரி கலரை விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கலரை விடணும். நல்ல திக்காയിട്ട് வரும் நம்ம பால் இந்த டைமில். அதே மாதிரி நல்ல திக்காയിട്ട് വരുന്ന വരേക്കും നമുക്കിത് നല്ല കൊതിക്ക വിട്ട് എടുக்கலாம். ഇപ്പോൾ நம்ம சேர்த்தியிருந்த பேட்டரும் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்ல திக்காയിട്ട് வந்ததுக்கப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ഇതിലേക്ക് ഒരു சிலர் முந்திரி பருப்பும் திராட்சையொക്കെ ஃப்ரை பண்ணி போட்டுடுவாங்க. ஆனால் நான் இதிலேக்கு சேர்க்கறதில்ல. இது இப்படியே தான் சாப்பிட போகிறேன்.
ஒரு നുള്ളു കുങ്കുമപ്പൂ சேர்த்திருந்தாலும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சர்க்கரைக்கு பதிலாக இதிலேக்கு வெல்லம் சேர்க்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் பாலில் தான் இது செய்யணும். இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக இன்னொரு பவுலிலேக்கு நமக்கு மாற்றலாம். பாருங்கள், நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சரில் எல்லா போல்ஸும் ஒரே ஷேப்பில் கரெக்டு பாகத்தில் சாஃப்டாகிட்டு ஸ்வீட்டாகிட்டு வெந்து வந்துடுச்சு. நம்ம மாவிலும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு போல்ஸிலும் நல்ல ஸ்வீட் இருக்கும். பாருங்கள், சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் பால் பிடி ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.